வணக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. வீடியோ போட்டு அதை கை வலிக்குது இல்லைங்க, இந்த மூட்டு இந்த ஜாயிண்ட்டு கீழே வலிக்குது, கீழே வலிக்குது, மேலே வலிக்குது, நடக்க முடியறதில்ல, குத்துது, குடையுது அப்படிங்கிறீங்க. அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க. நேராக டாக்டர்கிட்ட தான் சார் போகிறீங்க. டாக்டர்கிட்ட போனால் அவன் படித்து போட்டு நீங்கள் போனோன்னே, இல்லைங்க நல்லா இருக்குதுங்க, உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நான் படித்தவன் படித்து போட்டு உங்கள்கிட்ட பில் போட்டு காசு வாங்கத்தான் ட்ரை பண்ணுவான். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க, பாடியெல்லாம் நல்லா இருக்குங்க, உடம்பு நல்லா இருக்குதுங்க, போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். டாக்டர் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் டாக்டருன்னு போயிட்டா அவ்வளோதாங்க, தீந்தீங்க. ஒரு 2000 3000 பில் போட்டு போயிட்டு வாங்க, வைட்டமின் சக்தி கம்மியாக இருக்குது, வைட்டமின் மாத்திரை ஒரு 4 மாத்திரை எழுதி கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருவோம். ஒன்றும் இல்லை சார், நல்லா கேட்டுங்க. உணவு சாப்பாடு நல்லா சாப்பிடணுங்க. ஒன்று, பாவச்செயல் இல்லாமல் இருக்கணும் சார். இந்த உடம்பு சதையும் நரம்பும், சதையும் நரம்பு எலும்பு ஒரு கொஞ்சோண்டு ரத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஹார்ட்டு கொஞ்சம் பம்பிங் ஆகுது. நம்ம உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜீவராசிக்கு வாழ்கிற மாதிரி நாமளும் வாழ்கிறோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பாடி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. நல்ல உணவு எடுக்கணுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. பாடி எந்திரிக்கணும். 10 தடவை உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டெல்லாம் ரத்தம் போகாத ஜாயிண்ட்டெல்லாம் ரத்தம் போகும். வாக்கிங் போனீங்கன்னா பாடி பூராமே ரத்தம் போகும். என்னங்க, கொஞ்ச நேரம் கையை காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உணவு எடுத்துக்கணுங்க. உணவு எடுத்துட்டால் எந்த வலியும் வராதுங்க. 2 இட்லி சாப்பிட்றது, அப்புறம் 10 மணிக்கு 2 வடை சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, டீ குடிச்சிட்டு அப்புறம் 2 மணிக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றது, பசி இல்லைன்னு படுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் உடம்பு வலி வரும், ஜாயிண்ட் வலி வரும், கை வலி வரும், பாதம் வரும். ஊனா கீழே விழுந்தீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு உடச்சி போயிடும். கை ஏதாவது போய் முட்டிட்டிங்கன்னு வச்சுங்க, கால் முட்டி விளங்கிடும். அதை எதுனாலேங்க? பலம் இல்லைங்க. இப்போ மூங்கல் பச்சை மூங்கலை நீங்கள் வெட்டினீங்க குத்துனீங்கன்னா இறங்காது. கொஞ்ச நாள் காஞ்சதுன்னு குத்துனீங்கன்னா புடக்கு நிறையும். அதே தாங்க நம்ம உடம்பு. நல்ல உணவு சார், நல்ல சாப்பாடு. வாரத்தில் சுகர் எல்லாம் இல்லைன்னா வாரத்தில் 2 தடவை மட்டன் எடுத்துக்கணுங்க. ஆட்டுக்கறிக்கு அவ்வளோ பலம் இருக்குது. ஆட்டுக்கறி எடுத்துங்க, மீன் எடுத்துங்க, ஆப்பிள் டெய்லி ஆப்பிள் சாப்பிடுங்க, கிரேப்ஸ் ஜூஸ் குடிங்க, நல்லா வாக்கிங் போங்க. நல்ல நொறுங்க, 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி அடிக்கலாங்க குருமா வச்சு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான், சாப்பிட்டுட்டு பாடியை வாக் பண்ணணும், நல்லா வாக் பண்ணணும். வாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த வலியும் வராதுங்க. எங்கே கால் வலிக்குது, கை வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்கிறதுக்கு காரணமே உணவுங்க. நல்ல உணவு எடுத்துக்கணும் சார். எத்தனை தடவை சொல்கிறது நான்? நல்லா சாப்பிடுங்க. நைட்டு படுக்கும்போது 1.5 மணி பால் எடுங்க. அதுதாங்க வாழ்க்கையில், வேறு ஒன்றுமே இல்லை சார். நவசுவை சாப்பிட்றோமல்ல, அந்த ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம். வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை. போகும்போது இடத்த கொண்டு போகிறோம், ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. எங்கே போனாலும் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்களா, ஒரு மசாலா ரோஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்களா, ஒரு வெங்காய ரோஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு வெங்காய ரோஸ்ட். ஹோட்டலுக்கு போகிறீங்களா, 4 இட்லி வாங்கி சாப்பிடுங்க. வயிற்றுக்கு நல்லது, பாடிக்கு நல்லது, எல்லாமே. டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த எனர்ஜியும் கிடையாது. சரிங்களா? உணவு தாங்க என்னை பொறுத்தளவு. உணவு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். வச்சுட்டுங்களா? ட்ரை பண்ணுங்கள்.